Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் திருவண்ணாமலையில் நடந்த டே 3 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழா அண்ட் டே 4 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 3 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழா பார்க்கலாமாங்க. ஸோ எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழா அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வந்துனே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே 3 பார்க்கலாம். ஸோ டே 3 விநாயகர் சந்திரசேகரர் பூத வாகன ஊர்வலம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத நாராயணன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாமி தான் நினைக்கிறேன். ஸோ பூத வாகன ஊர்வலம் வரும். ஸோ வந்து பார்த்தா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான காட்சியளித்தார். ஸோ சொல்லவே தேவையான வருஷத்து ஒரு முறை வர்றது இந்த திருக்கார்த்திகை தீபத் திருவிழான்றது. ஸோ இந்த 10 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் 10 நாள் இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி மறக்காமல் திருவண்ணாமலைக்கு வந்துடுங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். ஸோ நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, நினைத்தாலே முக்தி தருவார் நம்ம அண்ணாமலையார். ஸோ நான் கொஞ்சம் வந்து பார்த்தா நடுவில் ஸ்டாப் பண்ணி பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ நைட்டில் போய் நம்ம சாமியெல்லாம் பாட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கவர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த பனிலாம் வந்து பார்த்தா வந்து படவே ஸோ லைட்டாக கோல்டு மாதிரி ஆகுது. ஸோ என்னால் கரெக்டாக பேச முடியல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஓகே, டே 3 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழாவில் விநாயகர் சந்திரசேகரர் பூத வாகன ஊர்வலம் காலையில் நடந்துச்சு. ஸோ இப்போ எப்பயும் போல் நைட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம், வெள்ளி அன்ன வாகனம், சரிங்களா. ஸோ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து மேலே உட்காந்து வருவார். ஸோ சிங்கத்து மேலே வரும்னும் போது சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பேக்ரவுண்டில் போகிறோம் பாருங்கள், அருமையாக இருந்துச்சு. ஸோ கண்கொள்ளா காட்சி, இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதேமாதிரி அன்னப்பற வாகனத்தில் வந்து பார்த்தா அம்மன் வருவாங்க. ஸோ உண்ணாமலை அம்மன். ஸோ ரொம்ப வந்து பார்த்தா அற்புதமான காட்சிகள். ஸோ வேண்டிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களால் இந்த தீபத் திருவிழாவில் வந்து கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோஸ் என்னோடய சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து கடவுளை வேண்டிக்கோங்க, உங்களுக்கு அருள் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே 4 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழா. ஸோ 4ஆம் நாள் காலைல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சந்திரசேகரர் நாக வாகனம் சமய பேரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாக வாகனம், அதாவது இந்த நாக வாகனத்தில், அதாவது பாம்பில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் உட்காந்து வருவார். ஸோ இந்த மாட வீதியில் உள்ள வரது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார், பெரிய நாயகர், சின்ன நாயகர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் உண்மையாக அவருக்கு பேர் வந்து பார்த்தா சந்திரசேகரர், அதாவது இன்னொரு பேர்னு சொல்லலாம், சந்திரசேகரர்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ணாமலையார் தான் பல பேர் இருக்கே, நம்ம சொல்லவே தேவை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா விநாயகர் சந்திரசேகரர் நாகவாகன ஊர்வலம். ஸோ நாகத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த நாகப்பாம்பில் வந்து பார்த்தா அண்ணாமலையார் வந்து பார்த்தா காட்சியளிப்பர் வந்து. ஸோ இன்னும் அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிலாம். ஸோ அதுக்கு வீடியோஸ்லாம் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த குடலாம் வந்து பார்த்தா சுற்றினே இருக்கும். ஸோ அந்த அண்ணாமலையாருக்கு மேலே இருக்கிறது. ஸோ ரொம்ப அற்புதமான காட்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வருஷத்து ஒரு முறை கிடைக்குது. மறக்காமல் வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, திரும்பவும் சொல்கிறேன், வந்து நம்ம தீபத் திருவிழாவில் கலந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே 4 ஆஃப் கார்த்திகை தீபத் திருவிழா காலைல நம்ம பார்த்தாச்சு. இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த 4ஆம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு திருவிழா ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சமூர்த்திகள், வெள்ளி கற்பக விருச்சகம் மற்றும் வெள்ளி காமதேனு வாகனம், இதர வெள்ளி வாகனங்கள். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கற்பக விருச்சக வாகனத்தில் வருவார். கற்பக விருச்சகன்றது ஒரு மரம். ஸோ சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காட்சியளிப்பாராம் சொர்க்கத்தில் இருக்க மக்களுக்கு. ஸோ சொர்க்கத்தில் வந்து பார்த்தா உட்காந்து அவர் தியானம் பண்ணுவாராம் அண்ணாமலையார். அதான் சிவன் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாராம். ஸோ கற்பக விருச்சக மரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக நம்மளாம் புண்ணியம் பண்ணியிருப்போம். ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை, ஏன்னா அவ்வளோ அழகான வந்து பார்த்திங்கன்னா காட்சி. வெள்ளி கற்பக விருச்சகம் மரத்தடியில் அந்த அண்ணாமலையார் வர அந்த அழகு இருக்கே, சொல்லவே வார்த்தைகள் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்
உண்ணாமலை அம்மன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி காமோதின வாகனத்தில் வந்தாங்க. ஸோ ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அந்த காமோதின வாகனம் வந்து பார்த்தா பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த வந்து பார்த்தா அந்த சிலையோட வடிவமைப்பு, அம்மா அதில் உட்காந்து வர அந்த அழகு சொல்லவே தேவையில்ல. அந்த அப்படியே எப்படி சொல்கிறது, நேருக்கு நேராக சாமியை பார்த்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சி, நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸ். ஸோ ரொம்ப வந்து பார்த்தோன்னா அழகான ஒரு காட்சி, அற்புதமான காட்சி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பு தேட்டரு, பழைய அன்பு தேட்டர் இருந்துச்சு, எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமூர்த்திகள் நின்று காட்சி அளித்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ கண்கொள்ளா காட்சி, அற்புதமான காட்சி, சிறப்பான காட்சி, தரமான காட்சி, சொல்ல வார்த்தைகள் அல்ல, எனக்கு பேச வார்த்தை வரல. ஸோ இப்போ இந்த வீடியோ எல்லாத்தையும் பேச வைக்கிறது அண்ணாமலையார் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வீடியோஸ் எடுக்கணும்னா உயிரை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணுறோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்ட நெரிச்சலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலைல டயர் ஏறுது. ஸோ அந்த சாமிக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போகும்போது ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு கூட்ட நெரிச்சல்னா வந்து பார்த்தீங்கன்னா விபத்தாகுது. ஸோ அதெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறோன்னா எல்லாம் அந்த அண்ணாமலையார் அருளால் தான். ஸோ நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் B2B கிரேசி அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.